ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆப்பிள் சட்னி அண்ட் தோசை. தோசை நான் இன்றைக்கி ஜாவர் ஆட்டாவில் பண்ணியிருக்கிறேன். இது வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். நான் இன்றைக்கி ஜாவர் ஆட்டா சொல்லியிருந்தேன்ல, இது மில்லட்டில் ஒரு வகை தான். ரொம்பவுமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. க்ளூட்டன் ஃப்ரீ கண்டென்ட். நம்ம கோதுமை எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா, அதுக்கு பதிலாட்டு இந்த ஜாவர் ஆட்டா நம்ம யூஸ் பண்ணினா ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸுக்கு. இப்போ இதில் ஒரு கப்பு ஜாவர் ஆட்டா நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு கூட இன்றைக்கி வெயிட் லாஸ் ரெசிபி, ஸோ அதனால் நான் பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறேன். அப்புறமா கொஞ்சம் கேர்டு நமக்கு தேவைப்படும். நான் இன்றைக்கி அரை கப் கேர்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒரு 3/4 கப்பு கேர்டு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கேர்டு போட்டுட்டு நல்லா இதை ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி ஒரு தோசை பேட்டரோட கன்சிஸ்டன்சிக்கு இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போர் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை ஒரு 1/2 hour நம்ம இப்படியே ஒரு சைடில் வச்சுருவோம். இப்போ ஆப்பிள் சட்னி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 ஆப்பிள் எடுத்துருக்கிறேன். ஆப்பிளை நல்லா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதில் சேர்த்து வச்சுக்கலாம். இந்த ஆப்பிள் சட்னி நீங்கள் இது வரைக்கும் செஞ்சு பார்க்கலன்னா ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இதில் போடுற பெப்பர் இதெல்லாம் ரொம்ப ஒரு டேங்கி ஸ்வீட்டு, அப்புறம் நல்ல ஒரு மைல்டு காரம், இதெல்லாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நீங்கள் இதுவரையும் செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சதுக்கு பிறகு அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ நான் என்னோடய 2 ஆப்பிளையும் கட் பண்ணி நான் இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்து வச்சுக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஒரு 1.5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரே ஒரு வரமிளகாய், இதுக்கு கூட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் பெப்பர், இவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இதுக்கு கூட கொஞ்சமாக கறி லீஃப் ஆட் பண்ணி ஒருக்கா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் இதை ஆட் பண்ணி நல்லா 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ உங்ககிட்ட பெருங்காயம் துண்டு இருந்துச்சுன்னா ஒரு சின்ன பீஸ் போட்டு கொடுக்கலாம். நான் இன்றைக்கி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக பெருங்காய பவுடர். அப்புறமா நீங்கள் புளி கரைசல் வச்சுருக்காதவங்க நீங்கள் கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் புளி துண்டும் இதில் சேர்த்து கொடுக்கலாம். நான் புளி கரைசல் தான் ஒரு 1/4 ஸ்பூன் இன்றைக்கி சேர்த்து கொடுத்துருக்குறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டு ஒருக்கா சோட்டே பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ 2 தடவை சோட்டே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் 2 ஆப்பிள் எடுத்துருக்கிறேன். இந்த 2 ஆப்பிளுக்கும் நான் 4 ஸ்பூன் கோகோனட் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இதை ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா துவையல் மாதிரி அரைச்சிடுங்க. துவையல் மாதிரி வேணுங்கிறவங்க துவையல் மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. சட்னி மாதிரி வேணும்னா கொஞ்சம் கூட நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் லூஸாக அரைச்சிக்கலாம். இவ்வளவு தான் ஹெல்த்தியான ஒரு ஆப்பிள் சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தோசை பேட்டர் எடுத்துடலாம். பாருங்கள், அழகாக ஃபெர்மெண்ட் ஆகி இருக்குது. நம்ம ஃபெர்மெண்டேஷனுக்கு ஒன்லி தயிர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். 1/2 hour அந்த மாதிரி வெயிட் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லா அது சாஃப்ட் அண்ட் ஆகிரும். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு நம்ம கொஞ்சம் சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ ஒரு 1 மினிட் ஆனதும் மூடியை எடுத்து இதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக கோல்டன் கலரில் தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு.
இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாதிரியே இருக்குது. நல்ல சாஃப்டாக இருந்துச்சு ஜாவர் ஆட்டாவில் வந்து நம்ம தோசை எடுக்கும்போது. இது ரொம்பவுமே ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு 2 தோசை சாப்பிட்டாலே உங்களுக்கு ஒரு ஆஃப் டேக்கு வந்து பசிக்காது. ஸோ அதனால தான் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த தோசையை வந்து இந்த தோசை ரெசிபி வந்து நீங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு கூட ஒரு நாள் எடுத்துக்கலாம். நான் இப்படி வந்து என்கிட்ட இருக்கிற எல்லா தோசையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நான் அன்றைக்கி ஒரே ஒரு கப்பு மாவு தான் எடுத்தேன். ஒரு 5 to 6 தோசை வந்து எனக்கு கிடச்சிருக்கு. 2 பேருக்கு வந்து தாராளமாக சாப்பிட்லாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தியான ஜாவர் ஆட்டா தோசை அப்புறம் ஆப்பிள் சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.